ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்குங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு சத்தான கொழுக்கட்டை செய்கிறது எப்படி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து கொழுக்கட்டைங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அரிசி மாவில் செஞ்சுருப்பீங்க, கேழ்வரகு மாவில் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது வந்து வேறு மாவு வச்சு செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் எதில் செஞ்சுருக்கேன்னு. வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வெல்லத்துக்கு வந்து 1/4 கப்பு தண்ணிங்க. அடுப்பில் வச்சு நீங்கள் கம்பி பதம்லாம் வரணுங்கிற அவசியமே இல்லைங்க. சும்மா அதை வந்து கரைஞ்சி ஃபில்ட்ரு பண்ணால் போதுங்க, அவ்வளோதாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது வந்து கருப்பள்ளி இல்லாட்டி வெள்ளை எது வேணால் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வருங்க. அது வறுக்கும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க, வீடியோ சும்மா கமன்னு இருக்கும். அது எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க? வெளியே போயிட்டு கதவை திறங்களேன், அப்படியே அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அதுதாங்க கமன்னு வாசனை. உளுந்து அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ரெட் கலர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள், வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. எப்படி இருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான். இதோட வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க சத்து மாவு. பால்வாடி தெரியுமா உங்களுக்கு? பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு மாசமாக இருக்கவங்க கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சத்து மாவு வச்சு தாங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாமளும் சாப்பிட போகிறாங்க. இது வந்து இரும்பு சத்து, கால்சியம் எல்லா சத்தும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்தாலும் நம்ம வந்து இதில் எள்ளு கொஞ்சம் பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தா தான் வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்து மாவு சில பேர் வந்து சுடுதண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டையாக அப்படியே சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு இது கொழுக்கட்டையை நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். அது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கோங்க வெள்ளத்தை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். அதில் வந்து ஒரு இட்லி சட்டியை தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம பிணைஞ்சி இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுவும் சூடாக இருக்கும். டக்குன்னு வந்து வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லாட்டி நம்ம ரெடி பண்ணிட்டு இதை வச்சோன்னா இது சூடாகங்காட்டி லேட் ஆயிரும். பாருங்கள், இது ரெடி ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். நம்ம அதுக்காண்டி வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்த்து இப்படி தூக்கி போடணும். தூக்கி போட்டிங்கன்னா அப்படியே அந்த ஷேப் வந்து நிற்கணும், உடையக்கூடாது. இதுதாங்க கரெக்டான பதம். நான் எல்லாத்தையும் கொழுக்கட்டை பொறுத்து எடுத்து வச்சிட்டேங்க. நம்மளுக்கு இப்போ வந்து இட்லி சட்டியில் தண்ணி வந்து காஞ்சிருச்சு. வாங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அதில் வச்சு அடுக்கிக்கிறோம். அடுக்கி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. உங்களுக்கு சுவையான டேஸ்டியான பால்வாடி வந்து சத்து மாவு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சும்மா தண்ணி வச்சு பிசைஞ்சு கொடுக்குறத இப்படி வேக வச்சு கொடுங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.